3000 வருஷம் பழமையான கோவில் ஓசூரில் இருக்குது. அதை பார்க்க நான் கிளம்பிட்டேன் என்னோட ரைடிங் கியர்ஸோட. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த ட்ரிப் இது எபிசோடு 1 மேபி அதிகமாக வரும். இதுதாங்க அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. இன்னும் பைக்லேயும் போகலாம், சைடில் ஸ்டெப்ஸும் இருக்கும், அதுவும் நடந்து போகலாம். இதுக்கு மேலே இங்கே வழி இல்லை, ஆனால் நான் மேலே போனோம். ஸோ இந்த மலை மேலே ஏறி தான் போனோம். போய் பார்ப்போம். இது எக்ஸலண்ட் வியூவாக இருக்குங்க. இங்கே மார்னிங் டைம் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே மேலே சில பேர் இருக்காங்க, ஏற்கனவே வந்திருப்பாங்க போல் ஃபேமிலி. அவங்கள கேட்போம். கீழேருந்து படிக்கட்டு வழியாக வந்திருந்தால் இந்த பக்கம் தான் வந்திருப்போம். அது கீழே பைக்கை நிறுத்திட்டு படிக்கட்டு வழியாக வரதான் இப்படி வரலாம். இன்னும் நம்ம சிவன் கோவில் பார்க்கல. சிவன் கோவில் கீழே இருக்குது, ஆனால் இங்கே ஃபோட்டோ வியூ சூப்பராக இருக்குது. அங்கே தூரமாக இருக்குது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அந்த கோவில் வந்து சிவன் கோவில்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு சிவன் கோவில், சந்திர சூடேஸ்வரர் கோவிலா, மலை கோவில். அதுவும் போய் பார்ப்போம் போகிற வழியில். இங்கே கீழே வர்றதுக்கு மலையில் நடக்கிறதுக்கெலாம் ஆரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வர வழியில் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. இங்கே பார்த்தா ஆரோ மார்க் தெரியுது பாருங்கள். ரொம்ப ரியலி இஸ் வெரி குட் பிளேஸ். அங்கே தான் இருக்குது என்னோடய பைக்கு. இப்படி போயிட்டு கீழே போவோம். ஓசூரில் இப்படி ஒரு இடம் இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். தெரிஞ்சவொன்னே வந்துட்டேன். இந்த இடம் ஃபேமிலிக்கு சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ரெண்ட்ஸாக, பேச்சுலர்ஸாக, ஏன்னா இது மலை அதெல்லாம் இருக்குது. குழந்தைங்க, வீட்டில் வயசானவங்க, லேடிஸ், கேரிங் லேடிஸ், அவங்களெல்லாம் இந்த மலையெல்லாம் ஏற முடியுமா? அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம அந்த கோவிலுக்கு வந்திருக்கோங்க, சிவன் கோவில். ஆக்சுவலி மேலே ஒரு கப்புள்ஸ் பார்த்தோம். அவங்க வந்து இந்த தான் தேடிட்டு இருந்தாங்க. பட் இது இங்கே தான் இருக்குது. அவங்களால என்னால் ரிவர்ஸில் போய் கூப்பிட முடியல. நம்ம போய் பார்த்துட்டு அவங்கள பார்த்தோன்னா கூப்பிடலாம். வியூ பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கே வியூ. பிரகு மகரிஷி இங்கே தான் வந்து மெடிடேஷன் பண்ணுவாராம். உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்தார் சிவனை. உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் போயிடலாம். உருவ வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சிவனுக்கே சாமூட்டுவது தான் பிரகு மகரிஷி. சிவன் மெடிடேஷனில் இருக்கும்போது நான் பக்தன் வந்திருக்கேன், என்னை கவனிக்காமல் நீங்கள் மெடிடேஷனில் இருந்ததுனால உங்களுக்கு சாபம் கொடுத்து வரும்போது வந்துட்டேன். போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். ஓம் நமச்சிவாயா, இவனே போற்றி.